வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தோழி சேனலுக்கு அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அன்றைய உணவு மருந்தானது, இன்றைய உணவு நோயானது. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அன்னைக்கு உணவு மருந்தானதுன்னா, அன்னைக்கு நம்ம சாப்பாடு எல்லாமே நல்ல உணவாக இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசிச்சா தான் சாப்பிடுவோம் அப்போல்லாம். இப்போ மாதிரியெல்லாம் நினச்ச நேரத்தில் போய் கடையில் கண்டதை அதை வாங்கி சாப்பிட்றது, இதை வாங்கி சாப்பிட்றது அப்படியெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் 3 நேர சாப்பாடே கிடையாது, 2 நேரம்தான். காலையில் 10, 11 மணிக்கு சாப்பிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 5, 5:30 மணிக்கு சாப்பிடுவோம், அவ்வளோதான். இடையில இந்த டீயா, காஃபியா, ஸ்நாக்ஸா, கடையில் போய் முறுக்கு, சிப்ஸு அதெல்லாம் சாப்பிடவே மாட்டோம். பசிச்சா நல்லா தட்டு நிறைய சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். அதே மாதிரி இப்போ மாதிரி பொரியல் வேணும், அப்பளம் வேணுங்கிறதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. சாப்பாடு ஊற்றி சாப்பிட குழம்போ ரசமோ ஏதோ ஒன்று இருந்தால் போதும், அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதனால் நம்ம பசிச்சா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதனால் அப்போது உணவு மருந்தாக இருந்தது. இப்போ இருக்கிற உணவு பார்த்திங்கன்னா சாப்பாடே சாப்பிட்றதில்ல குழந்தைங்க. பீஸா, பர்கர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, அது என்னென்னமோ வந்திருக்கு. வாயில் பேரே சொல்ல முடியாத அளவுக்கு வந்திருக்கு. அந்த பேரே வாயில் நுழையாது, அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரியெல்லாம் நிறைய டைமிங் இல்லாமல் சாப்பிட்றாங்க. இப்போது நிறைய கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த பெல் அடித்தா 12:30 மணி 1 மணிக்கு லன்ச் டைம் கொடுக்குறாங்க கம்பெனிகளில். அதை அவசர அவசரமாக மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையும் 1/2 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க லன்ச் டைம். அது நம்ம வெந்துச்சா வேகலையா எதுவுமே தெரியறதில்ல. பசி இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த டைமுக்கு சாப்பிட்ணும், அப்படி ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கோம். இதையெல்லாம் நம்ம எல்லா விஷயமும் சரி பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தாலும் தப்பு இல்லை. பசிச்சா சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு பழக்கத்தை கொண்டுட்டு வரணும். பசிக்காமல் சாப்பிடக்கூடாது எப்போவுமே. அது ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. பசிக்காமல் சாப்பிடவே கூடாது. ஏதோ நேரத்துக்கு சாப்பிட்ணுமே அப்படிங்கிறதுக்காக சாப்பிடக்கூடாது. அது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுமை. இந்த ஸ்கூலில் 12 to 1 லன்ச் டைம் கொடுக்குறாங்க. அது குழம்பூற்றி பிணைஞ்சு சாப்பிடுதா இல்லையா, மென்று முழுங்குறாங்களா, எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா அவசரமாக அதுலேயும் இப்போ நிறைய என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழம்பூற்றி சாப்பிட முடியாது அந்த டைமுக்குள்ளே அப்படிங்கிறனால காலையிலேயே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். தக்காளி சாதம் இல்லைன்னாக்கா வெரைட்டி ரைஸுங்கிற பேரில் தேங்காய் சாதம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். அவங்களும் அவசரமாக சாப்பிட்றாங்க. அந்த சத்துக்கள் போய் கரெக்டாக உடம்புல சேராமல் தான் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கே கண் பிரச்சனை, சுகர் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. சாப்பாடு சரியாக மென்று சாப்பிடாதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வருது. நீங்கள் வேணால் டாக்டர்கிட்ட வேணால் கன்சல்ட் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது டவுட்டாக இருந்தால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு தகவலோடு சந்திப்போம். பாய்.